ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பிக்சல் 9 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 9 சீரீஸில் நம்மளுக்கு இப்போ வந்துக்கிறது 9 ப்ரோ. ஆமாங்க, இதோட டிஸ்பிளே வந்து 6.3 இன்ச் ஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. இந்த கூகுள் ஐஃபோன் இது மாதிரி இதுக்கெலாம் டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. இந்த ஃபோன்லேயும் அதே போல் டிஸ்பிளே வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், 48 MP அல்ட்ரா வைட், 48 MP டெலிஃபோட்டோ, 3 கேமரா, 3 சென்சார் டிஃப்ரெண்ட் யூஸ்க்காக. ஓகேங்களா, நம்மளுக்கு 8K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க வீடியோவை. ஓகேங்களா, மேக்ஸிமம். அடுத்தது இந்த ஃபோனில் பர்டிகுலராக வீடியோக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குற, அதாவது வீடியோகிராஃபிக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. எப்பவுமே கூகுள் பிக்சல் சீரீஸில் கேமராவுக்கு, அதாவது ஃபோட்டோவுக்குமே அதே போல் வீடியோவுக்குமே நல்லா வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணுங்க. லோ லைட்லேயும் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. அதே போல் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா வெறித்தனமாக இருக்குது. சென்சார் நிறைய கொடுத்துக்கிறாங்க. மெகா பிக்சல் நிறைய கொடுத்ததுனால நல்லாவே இருக்குங்க. மற்ற ஒரு லோக்கல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் நம்மளுக்கு எம்பி வந்து 200 MP கேமரா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து சும்மா எம்பி மட்டும்தான் அவ்வளோ இருக்குது. ஆனால் சென்சார் வந்து நல்லா இருக்காது. ஆனால் இதில் சென்சார் பயங்கரமாக இருக்குங்க. நம்மளுக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் நல்லாவே எடுத்துக்கலாம். 8K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. 4K 120 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்லா வெறித்தனமான வீடியோ குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஃப்ரண்ட்டில் 42 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது நல்லா ஒரு பயங்கரமானதாங்க. இந்த கூகுள்லேயுமே ஐஃபோன்லேயுமே அக்யூரேட்டாக கொடுப்பாங்க கேமராவை. அதே போல் தான் இதுலேயும் கொடுத்துக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது கேமராவுக்கும் வீடியோவுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருந்தால், அதில் விளாகராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. ஓகேங்களா, அடுத்து பேட்ரி 4700 mAh பேட்ரி நல்லா இருக்குது. பேட்ரி என்னடா 5000 mAh கொடுக்கல அப்படிங்காதீங்க. அவங்க வந்து நல்லா அக்யூரேட்டாக கொடுப்பாங்க. அதே போல் நம்ம பர்ஃபார்மன்ஸ் சென்சாரு, அதே போல் அந்த ப்ராசஸில் நல்லா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து பேட்டரி வந்து டவுன் ஆகுங்க. இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அது ஃபாஸ்ட் சார்ஜ் 27 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 21 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சார்ஜு அதே போல் தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு இறங்கிடும். ஆனால் இது வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 16 GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 256 GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பேசிக் வேரியன்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 99,000. ஆமாங்க, அப்புறம் ஆஃபரில் 99,000. இதை நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆஃபர்லாம் இல்லை அப்படின்னா 1,10,000 அந்த ரேஞ்சில் வருங்க. ஓகேங்களா, அடுத்து இதோட ப்ராசஸ் வந்து டென்சார், கூகுளோட டென்சார் G4 ப்ராசஸ். ஓகேங்களா, இது வந்து கூகுளோட ஓன் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. அடுத்து இதோட திக்னஸ் 8.5 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தடிமனாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, அதாவது 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படின்றாங்க. நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபோனில் நல்லா அவங்க சொல்கிற அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, மற்ற ஃபோனில் இருந்தால் IP68னா அது வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்ட் 14ங்க 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு ஐஃபோன் லெவலுக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஃபோன் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு இதில் வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குங்க. அதே போல் ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸ்ஸு. அதே போல் இப்போ டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே. இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஃபோன் நல்லாவே இருக்குது. ஆனால் ப்ரைஸு தான் 1,00,000 அந்த ரேஞ்சில் வருதுங்க. நம்மளுக்கு ஒரு 80,000 70,000 லான்ச் ப்ரைஸாக கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆஃபர் ஒரு 6 மாதம் கழிச்சு ப்ரைஸ் டவுன் ஆகும், அப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தா இவங்க ப்ரைஸ் என்னமோ இப்போ கொண்டு 1,10,000 1,00,000 வந்து வச்சாங்கன்னா நம்மளுக்கு அதை சரிப்பட்டு வராதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகம் வந்தால் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல படுது சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.